ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம 3 phase இண்டக்ஷன் மோட்டார் பார்க்கலாம். டிசி ஜென்ரேட்டர் அண்ட் டிசி மோட்டார், அதாவது டிசி மெஷின்ஸில் ஓரளவு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 3 phase இண்டக்ஷன் மோட்டார் போகலாம். The first problem in 3 phase induction motor. Full load current of 3 phase 440 volt 20 HP induction motor will be closer to, as usual 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா JEE 2007ல் கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் கிவன் டேட்டா எழுதலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 phase induction motor கொடுத்துருக்காங்க. V equal to 440 volt. யூஸ்வலாக கொடுக்குற வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ VL லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு 440 volt and power equal to 20 HP. What will be the full load current closer to? இதில் வந்து க்ளோஸ் ஆன்சர் எது அதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர்? இப்போ பவரோட ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபஸ்ட் நமக்கு ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வாட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 HP ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு தெரியும், அப்ராக்சிமேட்லி 746 watts. ஸோ நமக்கு பவர் கொடுத்துருக்க பவர் ஈக்குவல் டு 20 into 746, that is equal to 14920 watts. இவ்வளோ வாட்ஸ், இதுதான் நம்மளோட பவர். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is the full load current approximately or close value கேட்டிருக்காங்க. நமக்கு பவருக்கு ஃபார்முலா 3 phase induction motor அல்ல 3 phase system நமக்கு தெரியும். √3 VL IL cos phi. ஸோ நமக்கு பவர் தெரியும், VL தெரியும், 440 volt கொடுத்துருக்காங்க, IL கண்டுபிடிக்கணும். cos phi கொடுக்கல, பட் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரலாக இண்டக்ஷன் மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டர், அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து இண்டக்ஷன் மோட்டாருக்கு என்ன ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.8 to 0.85 லேகிங் பவர் ஃபேக்டர் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இப்போ நம்ம 0.8 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு ஃபார்முலா ஐஎலுக்கு ஃபார்முலா என்னது, P டிவைடட் பை √3 VL cos phi. நமக்கு P தெரியும், எவ்வளவு 14920 divided by √3 VL equal to 440 and power factor 0.8 வச்சுக்கலாம், approximately 0.8. ஸோ நமக்கு IL வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா approximately 25 amps, அதாவது 24.47, approximately 25 amps. ஸோ இது எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஷன் C is the correct one. இப்போ 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் செகண்ட் ப்ராப்ளம். இது வந்து JEE 2009ல் கேட்ட ப்ராப்ளம். A zero sender ammeter connected in the rotor circuit of a 6-pole 50 Hz induction motor makes 30 oscillations in 1 minute. The rotor speed is as usual 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கிவன் டேட்டாஸ் எழுதிக்கலாம். 6-pole 50 Hz induction motor, 6-pole 50 Hz, அதாவது P equal to 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 50 Hz. இது வந்து ஸ்டேட்டார் சப்ளையோட ஃப்ரீக்வன்சி. அண்ட் த மோட்டார் மேக்ஸ் 30 oscillations in 1 minute. தட் இஸ் oscillations ஆர் cycles per minute. இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ oscillation ஆர் cycles per minute equal to நமக்கு 13 கொடுத்துருக்காங்க. பட் frequency equal to cycles per second. பட் frequency equal to cycle per second. The frequency of the formula rotor motor makes 30 oscillations in 1 minute அப்படின்னா the rotor. ஸோ இது F dash வச்சுக்கலாம், cycles per second. பட் நமக்கு கொடுத்துருக்காங்க cycle per minute equal to 30. ஸோ cycle per second equal to 30 divided by 60. ஸோ this is equal to 1/2 or 0.5 Hz. இது வந்து என்ன அப்படின்னா ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி, அதாவது ரோட்டார் சர்க்யூட் மேக்ஸ் 30 oscillations in 1 minute. So oscillations are cycles. Cycle per minute equal to 30. So cycle per second equal to 0.5. That is nothing but rotor frequency. Rotor frequency நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரோட்டாரோட ஸ்பீட் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இண்டக்ஷன் மோட்டாரில் உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துடலாம். நமக்கு என்ன ஃபார்முலா வரும், NS அப்படிங்கிறது
synchronous speed இது எதோட ஸ்பீட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீட். நம்ம ரோட்டாருக்கு ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும், அதோட ஸ்பீட் தான் இது. திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்னொரு ஸ்பீட் நமக்கு என்ன, n. இது திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ரோட்டார். n இஸ் த ரோட்டார் ஸ்பீட். இது ரெண்டு நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்லிப். ஸோ ஒரு ஸ்லிப்புக்கு ஃபார்முலா நமக்கு slip speed divided by synchronous speed, that is slip speed divided by synchronous speed is ns. இதான் slip ஓட formula. Slip speed is nothing but ns minus n divided by ns. இதான் slip ஓட formula. இது வந்து fractionல கிடைக்கும். percentage slip அப்படின்னா into 100. So slip speed divided by synchronous speed equal to slip ஓட slip speed, the speed between the magnetic field and actual rotor speed. ns is the synchronous speed, this is the speed of magnetic field, and n is the actual rotor speed. Difference between ns and n, that is called slip speed, divided by synchronous speed, that is called slip, and percentage slip into 100. So இப்போ இந்த formula. அப்புறம் இன்னொரு important formula. So அடுத்த formula, relation between rotor frequency and stator frequency, that is f dash equal to sf. F dash is, this is rotor frequency, this is stator or supply frequency, stator or supply frequency. இதான் f dash க்கு formula. F dash equal to sf. ஸோ இப்போ நமக்கு f dash தெரியும், 0.5 கண்டுபிடிச்சிட்டோம், that is cycles per second, 0.5, that is equal to s into f தெரியும், that is 15 கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் 50. ஸோ இதிலிருந்து நம்ம s கண்டுபிடிச்சிடலாம். ஸோ s equal to 0.5 divided by 50, which is equal to 0.01. இதுதான் நமக்கு ஸ்லிப். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் ஆஃப் ரோட்டார். இப்போ ஸ்பீட் ஆஃப் ரோட்டாருக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா n equal to 1 minus formula equal to 1 minus n into ns. ஸோ இப்போ ns ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். s கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ns கண்டுபிடிச்சா நம்ம n கண்டுபிடிச்சலாம். ஸோ nsக்கு என்ன ஃபார்முலா, synchronous speed, that is equal to 120 f by p, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். ஸோ 120 into f is given as 50, p equal to number of poles equal to 6, so this is equal to 1000. so இப்போ ns கண்டுபிடிச்சிட்டோம், s கண்டுபிடிச்சிட்டோம் 0.01, so நம்ம rotor speed n கண்டுபிடிச்சலாம். so n equal to 1 minus 0.01 into 1000, so n equal to 900 rpm. then நம்மளோட answer, this is nothing but rotor speed. rotor speed equal to 1 minus s into ns. ஒரு ஸ்லிப் ஃபார்முலா வந்து நீங்கள் டெரைவ் பண்ணால் இந்த ஃபார்முலா டைரெக்டாக வந்துடும். ஸோ n equal to 990 rpm. இப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் தேர்ட் ப்ராப்ளம். இது வந்து எஸ்எஸ்சி ஜேஇ 2010 கேட்ட ப்ராப்ளம். A 4-pole 3-phase induction motor is running at 4% slip at full load. If the speed of the motor is 750 rpm, the supply frequency is dash. As usual, 4 option கொடுத்துருக்காங்க. Supply frequency என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல given datas எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, P number of poles P equal to 4 கொடுத்துட்டாங்க. 3 phase, slip equal to 4%, s equal to 4% or 0.04. speed n, மோட்டாரோட ஸ்பீட் வந்து 750 rpm கொடுத்துட்டாங்க. the supply frequency என்ன, f equal to என்ன, இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு என்னும் எஃப்ஐ ரிலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சிங்கர்னஸ் ஸ்பீடை எஃப்ஐ நம்ம ரிலேட் பண்ணலாம், அப்புறம் என்னையும் ரிலேட் பண்ணலாம். ஸோ என்னும் என்எஸும் எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா n equal to 1 minus s into ns. ஸோ நமக்கு இதில் s தெரியும்,
ஸோ ns கண்டுபிடிச்சலாம். nsக்கு ஃபார்முலா 120f/p. ஸோ ns கண்டுபிடிச்சிட்டா s தெரியும். ஸோ நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ns equal to 120f/p. ஸோ இது equation 1ன்னு வச்சுக்கலாம். n equal to 1 minus s into ns. ns equal to 120f/p. ஸோ n கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. n கொடுத்துட்டாங்க. ஸோ 750 equal to எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க 1 minus 0.04 into ns. nsக்கு ஃபார்முலா 120f/p. ஸோ இதில் பியும் கொடுத்துட்டாங்க 4. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம f கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பியும் கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ 4. ஸோ we can find the value of f. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இதிலிருந்து f equal to 750 into 4 divided by 0.96. 1 minus 0.04, 0.96. That is equal to 26.04 Hz. The answer. நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 16 point something, 25, 50, 60. ஸோ 50 தான் க்ளோஸ் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்தது 3-phase இண்டக்ஷன் மோட்டாரில் 4th ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா JEE 2014 கேட்ட ப்ராப்ளம். A 4-pole 3-phase induction motor runs at 1440 rpm on a 50 Hz supply. Find the slip speed. As usual 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம். given data P equal to 4, number of volts equal to 4, 3-phase induction motor. Speed கொடுத்துருக்காங்க. N equal to 1440 rpm. அப்புறம் 50 Hz, F equal to 50 Hz. என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்பீட்னா நமக்கு என்ன அப்படின்னா ns minus n. சிங்குலர் ஸ்பீடுக்கும் ஆக்சுவல் ரோட்டார் ஸ்பீடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்லிப் ஸ்பீட். ஸோ இவ்வளோ கிவன் டேட்டா இது கேட்டிருக்காங்க. இது என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ns கண்டுபிடிக்கணும். n கொடுத்துருக்காங்க. ஸோ we can find out ns minus n. ஸோ ns கண்டுபிடிச்சலாம். nsக்கு என்ன ஃபார்முலா 120f divided by p. That is equal to 120 into 50 divided by number of poles 4. ஸோ இவ்வளோ வரும் நமக்கு 1500 rpm. இதுதான் வந்து நமக்கு n. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லிப் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லிப் ஸ்பீட் ஈக்குவல் டு ns மைனஸ் n. ns கண்டுபிடிச்சிட்டோம் 1500 rpm. n வந்து கொடுத்துருக்காங்க 1440. ஸோ நமக்கு ஸ்லிப் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் 60 rpm. இதான் வந்து ஸ்லிப் ஸ்பீட். ஸோ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 1500 டிஃப்ரென்ஸ் 1440, 60 rpm. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து 3-phase இண்டக்ஷன் மோட்டாரில் 5th ப்ராப்ளம். இது வந்து JEE 2014 கேட்ட ப்ராப்ளம். The synchronous speed of a 3-phase induction motor having 20 poles and connected to a 50 Hz source is dash. என்ன கொடுத்துருக்காங்கன்னா P கொடுத்துருக்காங்க, F கொடுத்துருக்காங்க, சிங்குலர் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. சிம்பிள் டைரக்ட் ஃபார்முலா 20 volts கொடுத்துட்டாங்க, 50 Hz கொடுத்துட்டாங்க, நமக்கு ns கேட்டிருக்காங்க. ஸோ it is given P equal to 20 number of poles and frequency, supply frequency equal to 50 Hz. What is the synchronous speed? So ns equal to 120f divided by p. இது வந்து speed of magnetic field, not rotor or induction motor. So 120 into f equal to 50 divided by 20. நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 rpm. ஸோ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன்.